இந்த டாப் அப் பாலிசியில் வந்து இன்னொரு 90 lakhs வரையும் எடுத்துக்கலாம். ஸோ 10+90 வந்து 1 crore. ஓகே. இங்கே வந்து என்னென்னா இந்த 90 lakhsக்கு வந்து நீங்கள் பே பண்ணக்கூடிய பைசா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 8,000 தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 10 லட்ச ரூபாய்க்கு 20,000 ரூபாய் பே பண்ணுறீங்க. அடுத்த 90 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வெறும் 7,000 8,000. ஸோ இது சொன்னோன்னா எல்லாரும் என்ன சொன்ன அப் டு 5 lakhs 10 lakhs வரையும் ஐ ஹாவ் மணி. நான் போய் இன்சூரன்ஸ் கம்பெனிலலாம் போய் அதுக்கெலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். ஆனால் 10 லட்சத்துக்கு மேலே எனக்கு ஆச்சுன்னா என்னால் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பேஸ் பாலிசி எடுக்க வேண்டாம். நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னதுன்னா தட் இஸ் ஆல்சோ சேரிட்டி. சூப்பர் சார். அதாவது சேரிட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நார்மல் டேஸில் யூ ஆர் ஹெல்பிங். இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். பாலிசி வந்ததுன்னா 15 days there is something called a free look period அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த 15 நாளைக்குள்ள முகவர் சொன்னது வந்து கரெக்டா இருக்கா, அவர் சொல்லக்கூடிய பதில் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லைன்னா அந்த 15 நாளைக்குள்ள நீங்க வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இண்டிவிஜுவல் இறந்து போயிட்டாருன்னா அவருக்கு அந்த 50 லட்ச ரூபா இறந்து போனவருக்கு பெரிய மணி. கரெக்ட். ஆனா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நாணயம் விகட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஷே கார்த்திகேயன். வெல்கம் டு 10 Question ஷோ. இந்த 10 Question ஷோல இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லோருக்குமே பரிச்சயமான நிதி ஆலோசகர் பத்மநாபன் சார் தான் இருக்காரு. ஸோ இவர்கிட்ட கேட்கறதுக்கு நீங்க கொடுத்த ஒரு 10 கேள்வியை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அவர்கிட்ட கேட்டு அதுக்கான பதில்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் கார்த்திகேயன். எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நாணயம் விகடல வீடியோ போட்டு. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சார். சார் முதல் கேள்வி என்னன்னா, விபத்தில் சிக்கிய ஒருவர் உயிரை காப்பாற்ற அருகிலுள்ள ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி நெட்வொர்க்கில் இல்லாத மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றால் கிளைம் செய்ய முடியுமா அப்படின்னு திவாகர் மதுரையிலிருந்து கேட்டிருக்காரு சார். சரி, இப்போ நீங்கள் வந்து பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃப் த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கேஷ்லெஸ் தான் இருக்குது. பட் சில ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்லெஸ் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா முதல்ல வந்து நம்ம காசை விட்டு பணம் கட்டிட்டு அதுக்கப்புறமா ரீஎம்பர்ஸ்மெண்ட் வாங்கணும் ஒன்று. இப்போ வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் எப்போ வந்து உங்களுக்கு பைசா கொடுப்பாங்க அப்படின்னதா இருந்ததுன்னா நம்ம காமிக்கக்கூடிய அந்த இல்னஸுக்காக அது வந்து ஜஸ்ட் 1 hour 2 hours அந்த விஷயம் முடிஞ்சிருதா, இல்லை வந்து நம்ம ஒரு நாள் தங்குற மாதிரி இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதெல்லாம் நம்ம வந்து அங்கே ஸ்டே பண்ணி நம்ம வந்து அதோடைய சிகிச்சை எடுத்துக்கிறோமோ அது எல்லாத்துக்குமே வந்து கவர் ஆகுது. அதனால வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அதுக்காக அங்கே போய் ஹாஸ்பிட்டலைசேஷன்னா கண்டிப்பாக உண்டு. ஒரே ஒரு இது வந்து என்னென்னா நீங்கள் வந்து முன்னாடி பணத்தை கொடுக்கணும். இன்றைக்கி வந்து எல்லார்ட்டையும் கிரெடிட் கார்டு இருக்குது. அதனால இம்மீடியட்டாக பணம் இல்லைன்னா கூட, அதாவது கேஷ்லெஸ் இல்லை அது விஷயத்தில் நம்ம வந்து ஒரு கிரெடிட் கார்டில் பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மேபி ஒரு 1 monthக்குள்ளே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெரிஃபை பண்ணுவாங்க அது நிஜமாவே உண்மையான கேஸா இல்லை அதில் ஏதாவது ஃபோர்ஜரி இருக்கா என்னதுன்னு ஜஸ்ட் செக் பண்ணிவிட்டு இஃப் எவ்ரிதிங் இஸ் கரெக்ட் அப்படின்னதுன்னா அந்த ரீஎம்பர்ஸ்மெண்ட்டு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அது எப்படி சார் ரீஎம்பர்ஸ்மெண்ட் எப்படி சார் நம்ம அப்ளை பண்ணுறது? ஆமாம், ரீஎம்பர்ஸ்மெண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிட்டு அந்த எவ்வளோ மணி அந்த பில்லெல்லாம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் இந்த ரீஎம்பர்ஸ்மெண்ட் செல்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து நீங்கள் வெப்சைட்டில் போனாலும் தெரியும், அல்லது நீங்கள் வந்து வாங்கியிருக்கக்கூடிய பாலிசியில் உள்ள அந்த கார்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த கார்டுலேயே பின்னாடி இருக்கும் அந்த இமெயில் ஐடி. அதுக்கு நீங்கள் வந்து அனுப்பிச்சிங்கன்னா அவங்க வந்து அதான் சொல்லலையா ஒரு இட் டேக்ஸ் ஒரு 1 month டயத்தில் வந்து அவங்க பணத்தை கொடுத்துருவாங்க. சூப்பர் சார். அந்த முழு பணமும் நமக்கு கிளைம் பண்ணிக்கலாமா சார், இல்லை அதில் ஏதாவது நெகோசியேஷனோ இல்லை ஏதாவது நடக்குமா, இவ்வளோ தான் கொடுக்க முடியும் அப்படின்னு ஏதாவது இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அதாவது இன்சூரன்ஸ் பிளான் எடுக்கும்போது காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ்னால் எல்லாமே கவர் ஆகிடும். சில இதில் வந்து பார்த்தோம்னா கோபே அப்படின்னு போட்டிருப்பாங்க. கோபே அப்படின்னு இருந்தால் எனி பாலிசி நம்ம வந்து ஒரு 10% பே பண்ணணும், இன்சூரன்ஸ் கம்பெனி 90% ஆர் நம்ம 20% அவங்க 80%. இந்த மாதிரி சில கிளாஸஸ் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா மட்டும்தான் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதாவது when it comes to reimbursement வந்து நீங்கள் வந்து கேஷ்லெஸ்ஸாக இருந்ததுன்னா என்ன ரீஎம்பர்ஸ்மெண்ட் கிடைக்குமோ அதே ரீஎம்பர்ஸ்மெண்ட் வந்து கேஷ்லெஸ் இல்லைனாலும் கிடைக்கும், ப்ரொவைடட் அந்த கண்டிஷன்ஸில் வந்து ஏதாவது
சில இதெல்லாம் வந்து கவர் ஆகாதுங்கிற முன்னாடியே எக்ஸ்க்ளூஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா அது மட்டும்தான் கொடுக்காம இருப்பாங்க. அதர்வைஸ் வந்து யாரும் அதை நோன்னு சொல்ல மாட்டாங்க. அவருக்கு வயது 34. தனியார் நிறுவனத்தில் மாத சம்பளம் ஒரு 35,000 வருமானம் உள்ள எனக்கு 4 வயதில் ஒரு குழந்தை உள்ளது. தற்போது எனது குடும்பத்திற்கு எந்தெந்த விஷயங்களை கவனத்தில் கொண்டு எவ்வளவு தொகைக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கலாம்? செந்தில்குமார் பொள்ளாச்சியிலிருந்து கேட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன்லாம் வந்து பயங்கர காஸ்ட்லி ஆகிடுது. எனி ஹாஸ்பிட்டலைசேஷன் பயங்கரமாக சார்ஜ் பண்ணுறாங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு ரூம் ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 ருபீஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். இன்றைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் சூட் அது இதுன்னு சொல்லிட்டு 10,000, 15,000, 20,000 அந்த மாதிரி இருக்குது. முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணோன்னா ஹாஸ்பிட்டலைசேஷனில் எல்லாரும் ஒரு பெரிய ஒரு ஹால்குள்ளே அல்லது ஒரு பெரிய ரூமில் வந்து ஒரு 3-4 பேர் வந்து அதை ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஷேர்ட் அகாமடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஷேர்ட் அகாமடேஷன்னா கம்மியாக இருக்கும். இன்றைக்கி வந்து எல்லாருமே எவ்ரிபடி வாண்ட் ப்ரைவசி. யாருமே வந்து நான் ஹாஸ்பிட்டலைசேஷனை ஹாஸ்பிட்டல் ஆனேன்னா நான் வந்து எனக்கு தனியாக ரூம் இருக்கணும், நான் வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கணும், இன்னொருத்தரோடலாம் நான் இது பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இன்சூரன்ஸில் வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா நம்ம ஏர்லியராகவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா அந்த நிறைய இதில் வெயிட்டிங் பீரியட் இருக்குது. ஒரு 4 இயர்ஸ் வரையும் கிரிட்டிக்கல் இல்னஸுக்கெல்லாம் வந்து நம்ம வெயிட்டிங் பீரியட் இருக்குங்கிறது. அதனால் முன்னாடியே எடுத்துட்டோம் அப்படின்னதுன்னா நமக்கு வந்து பெட்டர் அட்வான்டேஜ். இன்றைக்கி வந்து இப்போ நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு குழந்தைன்னு சொன்னீங்க, பேஸ் பாலிசி அதாவது ஃப்ளோட்டர் பாலிசின்ட்டு ஒரு 10 லட்ச ரூபாய் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஃப்லி அபவுட் என்ன ஏஜ் சொன்னீங்க? 34ன்னா அவங்களுக்கு வந்து அந்த பேஸ் பாலிசி வந்து ரஃப்லி அபவுட் 20,000க்குள்ளே தான் வரும். இந்த 20,000ல் 10 lakh பாலிசிக்கா சார்? 10 lakhsக்கு ஓகே 3 பேருமே ஒரு வருஷத்தில் 10 லட்ச ரூபாய் கவர் எடுத்துக்கலாம், அல்லது ஒருத்தர் மட்டும் எடுத்துக்கலாம், அல்லது இன்னொருத்தர் எடுத்துக்கலாம். மொத்தமாக உங்கள் ஃபேமிலிக்குன்னு சொல்லிட்டு 10 லட்ச ரூபா கவர் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இப்போ இதோட there is something called டாப் அப் பாலிசி. இந்த டாப் அப் பாலிசியில் வந்து இன்னொரு 90 lakhs வரையும் எடுத்துக்கலாம். ஸோ 10 + 90 வந்து 1 crore. ஓகே. இங்கே வந்து என்னென்னா இந்த 90 lakhsக்கு வந்து நீங்கள் பே பண்ணக்கூடிய பைசா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7,000, 8,000 தான் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு 10 லட்ச ரூபாய்க்கு 20,000 ரூபாய் பே பண்ணுறீங்க, அடுத்த 90 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வெறும் 7,000, 8,000. ஸோ இது சொன்னோன்னா எல்லாரும் என்ன சொல்ல, அது தனி பாலிசி, இது தனி பாலிசி சார்? ரெண்டும் தனித்தனி பாலிசி. ஓகேயா? இதில் வந்து இப்படி சொன்னோன்னா நிறைய பேர் அது எப்படி 10 லட்ச ரூபாய்க்கு அவ்வளோ கொடுக்கும்போது எப்படி 90 லட்ச ரூபாய்க்கு அவ்வளோ கம்மியாக கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஜென்ரலாக எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு டவுட். ஓகேயா? இந்த இன்சூரன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்புக்கு வரணும், வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது. ஓகேயா? இன்சூரன்ஸுங்கிறது வந்து என்னென்னா ப்ராபபிலிட்டி. ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. இன்கேஸ் அது நடந்ததுன்னா அதை நம்ம எப்படி சேஃப்கார்ட் பண்ணுறது, அதுதான். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாலிசியில் வந்து அப் டு 10 lakh வரையும் அது கவர் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு 5 இயர்ஸில் நீங்கள் யூஸே பண்ணலை, 6வது வருஷம் ஒரு 5 லட்ச ரூபா தான் கவர் அப்படின்னதுன்னா அந்த பாலிசியில் தான் கவர் ஆகும். அது வரையும் நீங்கள் அந்த டாப் அப் பாலிசியில் அந்த 8,000 10,000 பே பண்ணிகிட்டே தான் வரணும். அது வந்து பிகாஸ் இந்த 10 லட்சத்தை நீங்கள் வந்து எக்ஸீட் பண்ணாததுனால அந்த பாலிசிலேருந்து ஒரு பைசாவும் நம்ம கொடுக்க மாட்டாங்க. 7th இயர் வந்து உங்களுடைய ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்து 15 லட்சம் அல்லது 20 லட்சம் ஆயிடுச்சு அப்படின்னா 10 லட்ச ரூபா வந்து அந்த பேஸ் பாலிசி, அந்த ஃப்ளோட்டர் பாலிசிலேருந்து 10 லட்ச ரூபா வந்துடும். மீதி இருக்கக்கூடிய அந்த 10 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய மணி வந்து டாப் அப் பாலிசிலேருந்து வந்துடும். இது வந்து ஒன்று. இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் எனக்கு வந்து அப் டு 5 lakhs 10 lakhs வரையும் ஐ ஹாவ் மணி, நான் போய் இன்சூரன்ஸ் கம்பெனிலலாம் போய் அதுக்கெலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன், ஆனால் 10 லட்சத்துக்கு மேலே எனக்கு ஆச்சுன்னா என்னால் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பேஸ் பாலிசி எடுக்க வேண்டாம். நைஸ். ஓகேயா? நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே டாப் அப் போயிடலாம். ஏன்னா டாப் அப்பில் என்ன கண்டிஷன் அப்படின்னதுன்னா, there is something called டிடக்டபிள். சரி. ஸோ டிடக்டபிள் எவ்வளவு? 10 lakhs. ஸோ ஃபஸ்ட்டு 10 lakh rupees அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஓகேயா? அது எய்தர் யூ கேன் பே ஃப்ரம் யுவர் பாக்கெட் ஆர் உங்கள் கம்பெனியில் இன்றைக்கி பார்த்தோன்னா நிறைய கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல எல்லாரும் ஒரு 5 lakhsலேருந்து 10 lakhs வரையும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ அந்த பேஸ் ஃப்ளோட்டர் பாலிசி வந்து இஃப் யூ ஆர் ரியலி பர்டிகுலர் அபவுட் காஸ்ட் என்னதுன்னா யூ கேன் அவாய்ட். அப்படி பண்ணிங்கன்னா இந்த 90 lakhs டாப் அப் இருக்கு இல்லையா, அது மட்டும் எடுத்துக்கலாம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே ஈவன் ரெண்டுத்தையும் புட் டுகெதர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 rupees கீழே தான் வருது. 30,000 rupees வந்து
மாதத்துக்கு 2500 ரூபா தான். அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டே கிடையாது. அண்டு நம்ம இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன பார்க்கணுன்னா, சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, சார் நான் 10 வருஷமாக இன்சூரன்ஸ் பாலிசி ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன், எனக்கு என்ன அதுக்கு நல்ல பிரயோஜனமே இல்லை அப்படிம்பாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து இன் கேஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஹாஸ்பிட்டல் பில்லை மட்டும்தான் கவர் பண்ணுது. இப்போ உங்களுக்கோ எனக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஏதோ ஒரு முடியலை அப்படின்னு ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆனேன் அப்படின்னா மணி தான் அவங்க கொடுப்பாங்க. இந்த பிசிக்கல் அகன் யார் என்ட்ரோ பண்ணுவா? நம்ம தான் பண்ணணும். அதோடு இல்லாமல் நம்ம மட்டும் போய் படுத்துக்க முடியுமா? நம்ம ஒய்ஃபு, குழந்தைங்க அல்லது அப்பா அம்மா இவங்கெல்லாம் வேற வரணும். ஸோ தெர் வில் பி, இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிட்டோம், அங்கே இருக்கோம். இப்போ எனக்கு வந்து 50 வயசு, பக்கத்தில் உள்ள ஒருத்தர் வந்து 45 வயசு 48 வயசு ஆனாலும் இறந்து போயிட்டாருன்னு வச்சுங்களேன். அப்போ நமக்கு ஒன்று டக்குன்னு ஒரு பயம் வந்துடும், ஐயோ நமக்கும் அதே ஏஜ் தானே, என்னடா அது அப்படிங்கிற மாதிரியே அந்த பயம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அதனால வந்து என்னென்னா, ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகலை அப்படின்னா சந்தோஷப்படணும். அதனால தான் சொல்லியிருக்காங்க நோயற்ற வாழ்வு. பிரீமியம் காசு போயிடுச்சேன்னு சொல்லி வருத்தப்பட தேவையில்ல. இன்னொன்று வந்து என்னென்னா, பிரீமியம் காசு எங்கேயும் போகல. இப்போ வந்து நிறைய கம்யூனிட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5% 10% வந்து நீங்கள் வந்து சேரிட்டி பண்ணணுன்னே இருக்குது. ஓகே, புரியுதுங்களா? எஸ்பெஷலி முஸ்லீம் கம்யூனிட்டியில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 10% வரையும் சேரிட்டி பண்ணுவாங்க அவங்க. அது வந்து ரூல் இருக்குது, பட் எல்லாரும் பண்ணுறாங்களா இல்லை, பட் நிறைய பேர் பண்ணுறாங்க, நான் பார்த்துருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்றைக்கி 30,000 கட்டியிருக்கேன், நான் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகலை, ஆனால் யாரோ ஒருத்தர் ஆகியிருக்காங்க இல்லையா, அப்போ அதுக்கு என்னுடைய 30,000 போயிருக்கு. அவங்களுடைய பில்லிங் 10 லட்சம் 20 லட்சமாக இருக்கலாம், அதில் என்னுடைய 30,000ங்கிறது ஒரு பார்ட், உங்களுடைய இது 30,000, இன்னொருத்தருடைய 30, இது எல்லாம் சேர்ந்து தான் வருது. அதனால நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னதுன்னா தட் இஸ் ஆல்சோ சேரிட்டி. சூப்பர் சார். அதாவது சேரிட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நார்மல் டேஸில் யூ ஆர் ஹெல்பிங், இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இதில் பிடிச்சி. சூப்பர் சார், தெளிவாக சொன்னீங்க சார். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, புதிதாக ஆயுள் காப்பீடு எடுத்துள்ளேன். ஆலோசகர் என்னிடம் சொன்னதற்கும் காப்பீட்டு பத்திரத்தில் கூறப்பட்டுள்ளதற்கும் வேறுபாடு உள்ளது. ஆலோசகரை கேட்டால் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்கிறார். இதற்கு தீர்வு என்ன? சேலம் அகிலன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ லைஃப் இன்சூரன்ஸில் வந்து நீங்கள் ஒரு பாலிசி, இப்போ நான் தான் ஒரு முகவர் வரேன், சார் இதில் எவ்வளோ ரிட்டர்ன் வரும், அப்படி வரும் இப்படி வரும்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ஒரு பில்டப் கொடுத்துட்டு எப்படியும் உங்கள் தலையில் அந்த பாலிசி கட்டியாச்சு. ஓகேங்களா? பாலிசி வந்து என்னன்னா, ஒரு 1 வீக் கழித்து உங்கள் வீட்டுக்கு வந்து இந்த பாலிசி வரும். பாலிசி வந்ததுன்னா 15 days there is something called a free look period அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த 15 நாளைக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னதுன்னா, அதை பார்த்துட்டு நான் சொன்னதெல்லாம் அதில் கரெக்டாக இருக்கா, அதாவது அந்த அட்வைசர் முகவர் சொன்னது வந்து கரெக்டாக இருக்கா, சப்போஸ் அவர் சொன்னது வந்து எதுவுமே இல்லை அல்லது தப்பாக இருந்தது அப்படின்னதுன்னா யூ கேன் கால் த பர்சன். நீங்கள் வந்து சொன்னீங்க ஆனால் இதில் அது மாதிரி இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவர் சொல்லக்கூடிய பதில் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னா அந்த 15 நாளைக்குள்ள நீங்கள் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபா நீங்கள் ப்ரீமியம் கட்டியிருந்தா கூட அந்த மணி திரும்பி வந்துடும். இந்த பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ்னு சொல்லிட்டு சம் 200-300 rupees ரஃப்லி, விச் இஸ் நத்திங் கம்பேர்ட் டு யுவர் 1 lakh rupeesக்கு வந்து அது வந்து கொடுத்துருவாங்க. அது ஸோ சேம் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிலையும் நமக்கு வந்து அது வருது. வரும்போது என்ன பார்க்கணுன்னா, நமக்கு அவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து லைஃப் இன்சூரன்ஸை பொறுத்தவரை ரொம்ப சிம்பிள், நம்ம இறந்து போனால் தான் காசு. ஆமாம், கரெக்டாக. ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் வந்து மோர் காம்ப்ளிகேஷன், அதில் நிறைய ஃபைன் பிரிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஓவர் பி த அட்வைசர், அவங்க சொல்கிறதெல்லாம் சொல்லட்டும் சார், ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் என்னென்னலாம் சொல்கிறீங்களோ அந்த ஹைலைட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஜஸ்ட்டு உங்களுடைய அஃபிஷியல் மெயில் ஐடியிலேருந்து எனக்கு அனுப்பிச்சிருங்க. ஓகே, அப்படின்னு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. அதர்வைஸ் அவர் நான்லாம் அதெல்லாம் சொல்லலை அப்படின்னதுன்னா நீங்கள் எப்படி ஃபைட் பண்ணுவீங்க? அது வாங்கிட்டீங்கன்னா அப்போ நம்ம வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணலாம். அதாவது அதனால தான் இன்சூரன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்சூரன்ஸ் இஸ் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் சொலிசிட்டேஷன். சொலிசிட்டேஷன்னா டு ஆஸ்க், நம்ம கேட்கணும். அவங்க வந்து சிலது சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. கேட்குறது நம்மளுடையது. அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த பையர்ஸ் பிவேர்ங்கிற மாதிரி இது நம்மளுடைய மணி. அட் த எண்ட் ஆஃப் த டே வாட் எவர் த அவுட்கம்ஸ் நம்ம தான் வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து அவர் அது சொன்னார் இது சொன்னார்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது. சில விஷயங்கள் நம்ம வந்து அதுக்கு எஃபர்ட் எடுத்து தெரிஞ்சுக்கணும். அண்டு இன்சூரன்ஸ் யார் எடுத்தாலும் இன்சூரன்ஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் இஸ் நாட் ஃபார் த பர்சன் ஹூ இஸ் டேக்கிங், இட் இஸ் ஃபார் த ஃபேமிலி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன்.
நாளைக்கு இறந்து போயிட்டேன் அப்படின்னதுன்னா எனக்கு ஏதாவது பைசா இருக்கா? இல்லை, எனக்கு ஒண்ணும் சார்ந்து கிடையாது. இருக்கிறவங்களுக்கு என்ன சார்ந்து இருக்கிறவங்களுக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும்னா, நான் பாலிசி எடுத்துட்டேன்னா ஃபஸ்ட்டு திங் வந்து இஃப் சம்படி இஸ் மேரிட் அப்படின்னதுன்னா ஒய்ஃப்கிட்ட குழந்தைங்க ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச குழந்தைங்களா இருந்ததுன்னா இந்த மாதிரி நான் பாலிசி எடுத்திருக்கேன்ப்பா, இதுதான் அதோடைய இவர் தான் வந்து என்னுடைய அட்வைசர் அல்லது இந்த கம்பெனி தான், இதுதான் பாலிசி நம்பர் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லணும். அது நிறைய பேர் சொல்கிறதில்ல. அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தாலும் நீங்கள் சொல்லணும். அதர்வைஸ் என்ன ஆகும்னா, பாலிசி டாக்குமெண்ட் எங்கேயோ இருக்கும், இது எதையுமே வச்சுருக்க மாட்டாங்க. நாளைக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிட்டு எது கவர் ஆகிருக்கு எது கவர் ஆகலைன்னு தெரில. அதனால் இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா தயவு செய்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்கிட்ட ஷேர் பண்ணி. சூப்பர் சார். சார் சதீஷ் மதுரையிலிருந்து கேட்டிருக்காரு, இப்போ அதாவது ஆன்லைனில் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கும் ஒரு ஏஜென்ட் மூலமாக இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போது ஆன்லைனில் எடுக்கிறதால எனக்கு வந்து ப்ரீமியம் கம்மி ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காரு. கரெக்ட். இப்போ வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் வந்து பார்த்தோன்னா இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆன்லைனில் வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இருக்காங்க இல்லையா, அவருக்கு கொடுக்கக்கூடிய கமிஷனை வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து டைரெக்டாக அதில் இருக்கக்கூடிய மணியை வந்து லெஸ் பண்ணிவிட்டு தே ஆர் கிவிங் இட் ஆஸ் அ லெஸ்ஸர் காஸ்ட். நம்பர் 1. இப்போ இதில் என்ன சேலஞ்சு அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, இப்போ நீங்கள் ஆன்லைனில் எடுக்கிறீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து இன்சூரன்ஸ் அவேர்னஸே ரொம்ப கம்மி. ஆன்லைனில் நீங்கள் வந்து ஒரு எனிதிங் ஆன்லைன் வந்து பார்த்தோன்னா இட்ஸ் அ ஆட்டோமேட்டட் வாய்ஸ். இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நம்பர் 1 எழுத்தவும், அதுக்கப்புறமா நம்பர் 2 எழுத்தவும், இப்போ வந்து உங்களுடைய பாலிசி டாக்குமெண்ட் எடுத்துங்க, அதுக்கப்புறம் இது அவர் வந்து இன்னொரு பிஸியாக இருக்காரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நிறைய சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் யாரை போய் அப்ரோச் பண்ணுவீங்க? ஒன்று. இப்போ வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோ அங்கே போய் வந்து கேட்கணும். அங்கே போய் கேட்கும்போது அவங்களுக்கு வந்து நிறைய ஆளுங்கள்லாம் வந்து இருப்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு பர்சனல் அட்டென்ஷன் வந்து கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட். சம்டைம்ஸ் கொடுக்கலாம், சம்டைம்ஸ் கொடுக்காம இருக்கலாம். அதே சமயத்தில் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி வந்து ஒரு முகவர் மூலமாக நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னதுன்னா அவருக்கு வந்து ஹி இஸ் கெட்டிங் அ கமிஷன். இது வந்து பெரிய கமிஷன் கிடையாது, வெரி வெரி லெஸ். பட் அந்த கமிஷன் கிடைச்சதுன்னா அவரை பொறுத்தவரையும் என்னென்னா அது வந்து அவருடைய கிளைண்ட். ஓகே. அப்போ ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அவர் கூட இருந்து எல்லா விதமான விஷயத்துலையும் பார்த்து எடுத்து கொடுப்பார். ஸோ இந்த ஆன்லைன்கிற ஒரு விஷயம் என்னத்துக்காக இருக்குது அப்படின்னா, உங்களுக்கே எல்லா விஷயமும் தெரியும். ஓகே, நான் வந்து வெல் வெர்ஸ்ட், எனக்கு ஐ ஹாவ் அ கனெக்ஷன். இன் கேஸ் ஆஃப் என்னுடைய ஆப்சன்ஸில் கூட என்னுடைய ஃபேமிலி மெம்பர் ஆல்சோ வெரி வெரி நாலேஜபிள். அவங்களுக்கு எங்கே போய் கேட்கணும், என்ன கேட்கணும் எல்லாமே தெரியும். அப்படிங்கிற மாதிரியான இருந்ததுன்னா ப்ராபப்லி யூ கேன் கன்சிடர் ஆன்லைன். பட் அந்த மாதிரியான பீப்புள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே சார். எவ்வளோ வித்தியாசம் வரும் சார் ப்ரீமியம்? சரி, நார்மலாக இந்த கமிஷன் இருக்கு இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, நீங்கள் வந்து இஃப் யூ டேக் அ ஹெல்த் இன்சூரன்ஸில் வந்து 10 to 15% வில் பி த கமிஷன் பெய்ட் டு த டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஆஃப்லைனில் வந்து 10,000 rupees ப்ரீமியம் அப்படின்னதுன்னா அங்கே வந்து 11,000 rupees இருக்கும், 1,000 rupees இருக்கும். ஸோ இந்த 1,000 rupees வந்து தட் இஸ் த ப்ரைஸ் யூ ஆர் பேயிங் ஃபார் த சர்வீஸ். எது ஒன்றுனாலும் நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம். இங்கே வந்து போய் இது ஒரு பாலிசி என்ன ஏதுன்னு யார்கிட்ட போய் கேட்பீங்க? இந்த ஒரு விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணணும்னா இந்த 10%ங்கிறது வந்து இட்ஸ் நாட் 1000 ரூபாய் மிச்சம் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியுமா. இப்போ நீங்கள் வந்து ஐ நோ எவ்ரிதிங் வெல் வெர்ஸ்டாக இருந்ததுன்னா யூ கேன் டேக் அ ரிஸ்க். அதர்வைஸ் நீங்கள் வந்து ஒரு முகவர் மூலமாக போகிறது வந்து ஐடியல். நாளைக்கே ஒரு கணவர் இறந்துட்டாருன்னா அந்த மனைவி போய் அந்த முகவர்கிட்ட கேட்கலாம், இந்த மாதிரி இறந்துட்டாரு, இன்சூரன்ஸ் போட்டிருந்தாரு, அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் கைடன்ஸ் அங்கேருந்து கிடைக்கும். ரெண்டாவது என்னென்னா, அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஜஸ்ட் சொன்னாலே அவங்க வந்து அந்த பேப்பர்ஸ் எல்லாம் என்ன ஏதுன்னு அவங்க வந்து ஒரு டேட்டா பேஸ் வச்சு அது ஃபாஸ்ட்டாக எடுப்பாங்க. உங்கள்கிட்ட சப்போஸ் ஒரு சார் சொன்னார் இறந்து போயிட்டாரு அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, என்னோட டீட்டெயில் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, வெதர் இட் இஸ் அ ஹாஸ்பிட்டலைசேஷன், ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தோன்னா அந்த சுச்சுவேஷனில் நம்மளுடைய மனநிலை கண்டிப்பாக எமோஷ்னல் ஸ்டேட்டில் இருப்போம். உடம்பு சரியில்லைனாலும் ஐயோ உடம்பு சரியில்லை என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு அந்த மாதிரி இருப்போம். ஒரு இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்டேட்டில் இருப்போம். அந்த மாதிரி சமயத்தில் இது எல்லாம் பொறுமையாக ஒவ்வொன்றும் கேட்டு எல்லாம் வாங்குறதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. ஐ எம் டாக்கிங் அபவுட் த ப்ராக்டிக்கல் சிச்சுவேஷன். சூப்பர் சார். சார் ரஞ்சித் குமார் கோயம்புத்தூர்லேருந்து கேட்டிருக்காரு, தீப்பிடித்து சேதமாகும் வாகனத்திற்கு விபத்து காப்பீடு கிளைம் கிடைக்குமா? தீப்பிடித்து இருந்ததுன்னா டெஃபினட்டாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா
இட் கம்ஸ் அண்டர் ஜென்ரல் இன்சூரன்ஸ். ஸோ ஜென்ரல் இன்சூரன்ஸில் தெர் ஆர் கிளாஸஸ். அதில் வந்து பார்த்தோன்னா இப்போ தீ பிடிக்கிறது வந்து எதனால தீ பிடிச்சிருக்கு, புரியுதுங்களா, அப்படிங்கிற அது வந்து ஒரு பை ஆக்சிடென்ட்ல வந்திருக்கு, அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக கொடுப்போம். ஓகே. இப்போ நாமளே பற்ற வச்சுட்டு கிளைம் கேட்கலாம்னா? இல்லை, அதுதான் சொல்றேன். நிறைய பேர் அப்படி பண்றதுக்கும் வாய்ப்பு இல்லை சார், பழைய வண்டி அப்படின்னு. இல்லை, அதாவது நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவல், ஓகேங்களா, ஓகே, ஒரு இண்டிவிஜுவல் வந்து இப்படி திங்க் பண்ணீங்கன்னா ஆர்கனைசேஷன்ங்கிறது கலெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல். கண்டிப்பா அங்க வந்து அவங்க இதெல்லாம் வந்து யோசிச்சிருப்பாங்களா, மாட்டாங்களா? யோசிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, கரெக்ட். மேபி 100ல் ஒருத்தர் வந்து ரொம்ப கிளவரா ஏதாவது பண்ணலாம், பட் அது மாதிரி கிடையாது. நீங்க அப்படி சொன்னீங்கன்னா, இது சொல்றீங்க இல்லையா, தெர் இஸ் சம்திங் கால்டு வந்து இது இருக்கு, இன்னொரு இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்டு இன்சூரன்ஸ். அதுல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே அங்க வந்து ஒவ்வொன்றுத்தையுமே நீங்க இன்சூர் பண்ணலாம். ஆமா, ஓகேங்களா. இன்னைக்கு இருக்கும்போது ஒரு டிவியே ஒன்று இருக்கு, புரியுதுங்களா. டிவியை வந்து நாளைக்கு என்ன சொல்றீங்க, எங்கேயோ ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு தட்டை கொண்டு போய் வச்சுட்டீங்க, ஓகே, வச்சுட்டு வந்து டிவி தொலைஞ்சு போச்சு, நாங்கள் ஊருக்கு போனோம், எல்லாமே இருக்குது, தொலைஞ்சு போச்சு அப்படின்னா அவங்க எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணுவாங்க, 4 கொஸ்டின் கேட்பாங்க, இது பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் அவ்வளோ தூரம்லாம் பொய் சொல்ல மாட்டிப்பீங்க. அதனால மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அது மாதிரி ட்ரை பண்ண மாட்டாங்க. நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா அவங்க வந்து உஷாரா இருப்பாங்க. அவ்வளோ ஜஸ்ட் லைக் தட். பாருங்களேன், உங்கள் வீட்டில் என்ன பொருள் இருக்குதுன்னே தெரியாது, நீங்க தொலைக்கலாம் அப்படிங்கும்போது எப்படி ஒருத்தர் அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் கொடுக்க முடியும்? கரெக்ட். அது வந்து இன்னும் மோர் ரிஸ்கி. அதுக்கே கொடுக்குறாங்க அவங்க. 2 தனியார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனங்களில் பாலிசி எடுத்திருக்கிறேன், இதய அறுவை சிகிச்சை செலவுக்கு 2 பாலிசியும் பயன்படுத்த முடியுமான்னு கேட்டிருக்காரு சேலம்ல இருந்து ரமேஷ்குமார். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து 2 இன்சூரன்ஸ் கம்பெனியில் எடுத்திருக்காரு, 2த்துலையும் 10 லட்ச ரூபாய் எடுத்திருக்காருன்னு வச்சுங்களேன். இப்போ அவர் வந்து கிளைம் பண்ணணும். ஸோ கிளைம் பண்ணும்போது ஒரு கம்பெனிக்கு போறாரு அப்படின்னதுன்னா, ஒரு ஏ கம்பெனி, அதில் போயிட்டு அவர் 10 லட்ச ரூபாய் கேட்குறாரு அப்படின்னதுன்னா, ஜென்ரலாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ 10 லட்சம் தான் பில் அப்படின்னு வச்சுங்களேன், இதுலேயும் 10 அதுலேயும் 10 இருக்குது அப்படின்னதுன்னா, இவர் வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்கிறதோ அங்கே வந்து போகலாம். அப்போ வந்து என்ன பண்ணலான்னா, அவங்க வந்து அந்த 10 லட்சமும் கொடுக்கலாம். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா, எங்கெங்கெல்லாம் அவங்க பாலிசி எடுத்திருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஓகே, ஏன்னா இன்னைக்கு பேன் நம்பர் எல்லாமே போட்டிருக்கு. அப்போ வந்து அவங்க இன்னொரு இடத்துலையும் இருக்குது அப்படின்னு சொன்னதுன்னா, இவங்க 2 பேரும் என்ன சொல்லுவாங்கன்னா, லெட் அஸ் ஷேர் 50-50 அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அந்த மாதிரியான ஒரு விஷயமும் இப்போ இருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா, 2 எடுத்திருக்காரு, 15 லட்சம் ஆயிருக்கு அப்படின்னா, ஒருத்தர் 10, இன்னொருத்தர் 5 லட்ச ரூபாய், அந்த மாதிரி எடுக்கலாம். ஸோ பட் ஜென்ரலா வந்து பார்த்தோம்னா, அப்போ நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்ன டாப் அப் எடுத்துட்டு போயிடலாமே, எதுக்கு 2 இடத்துல பாலிசி எடுக்கணும்? அதாவது என்னன்னா, இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, ஆஃபீஸில் வந்து ஒரு பாலிசி இருக்கும், அதை தவிர இண்டிவிஜுவல் தனியாக வச்சுப்பாங்க. அந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் என்ன சொல்லுவேன்னா, நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பாலிசியில் நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் இல்லாமல் கவர் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அங்கே வந்து அது வந்து ஒரு பிளாங்கெட் பாலிசி, இட்ஸ் குரூப் பாலிசி அப்படிங்கும்போது அங்கே ப்ரீமியம் ரிலேட்டிவ்லி லெஸ்ஸர். ஏஜ்டு பீப்புளுக்கு கூட ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். அதனால என்னன்னா, எப்போதுமே நீங்கள் வந்து 2 பாலிசி எடுத்திருக்கீங்கன்னா, ஆஃபீஸில் எடுக்கக்கூடிய பாலிசி வந்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் இருந்ததுன்னா அங்கே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு தனியாக இருக்கு இல்லையா, உங்களுடைய இதை முதல்ல இங்கே பார்த்துட்டு இதையும் தாண்டி போனதுன்னா அங்கே போனீங்க. குட் ஐடியா சார், சூப்பர் சார். திருமணமாகாத மகள் தன் தந்தையின் ஆயுள் காப்பீட்டு பாலிசிக்கு பிரீமியம் கட்டினால் ஏடிசியின் வரி சலுகை பெற முடியுமா? நித்யானந்தன் காஞ்சிபுரத்திலிருந்து கேட்டிருக்காரு. பிரீமியம் பொறுத்தவரையும் அதாவது அந்த இண்டிவிஜுவல் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மேஜரா அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ வந்து அப்பாவுக்கு கட்டுறாருங்க அப்படின்னு சொன்னதா இருந்ததுன்னா இவங்க எடுத்துக்க முடியாது. ஓகே, நான் வந்து என்னுடைய குழந்தைக்கு கட்டுறேன், குழந்தை வந்து 18 வயசுக்குள்ளே இருந்ததுன்னா தான் நான் வந்து ஏடிசியில் பெனிஃபிட் பண்ண முடியும். ஓகே, ஏன்னா என்னுடைய குழந்தை தானே, குழந்தைக்கு ஏது பைசா நான் தான் கொடுத்தாகணும். ஓகே, இப்போ நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னதுன்னா, உங்கள் அப்பாவுக்கு வந்து ஆப்வியஸ்லி உங்களோட வயசு கூட அப்படின்னு இருக்கும்போது he has also have the eligibility to டேக் அ கிளைம். அவர் எடுத்துக்கல, அதை பத்தி பிரச்சனை கிடையாது, அதுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. அதாவது இப்போ குழந்தை பேர்ல ஒரு என்டோமென்ட் பாலிசியோ யூலி பாலிசியோ சில்ட்ரன் பிளான் ஏதோ ஒன்று போட்டிருக்கேன், எது பாலிசி அதுக்கு ஒரு பிரீமியம் இருக்கு, அதை ஏடிசியில் கவர் பண்ணிக்கலாம். அப்பாவுக்கு அப்படிங்கும்போது அப்பா வந்து ஆல்ரெடி இதுல இருக்கிறதுனால, நம்மளோட இதுக்குனால அங்க வந்து நீங்க கிளைம் பண்ணிக்க முடியும். சூப்பர் சார். ஆனா நான்
ஒய்ஃபு ஹஸ்பண்டில் வந்து யாராவது ஒருத்தர் கிளைம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. எனது அலுவலகத்தில் வழங்கப்பட்ட குரூப் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசியில் கிளைம் தொடர்பாக புகார் அளிக்க வேண்டியுள்ளது. இது தொடர்பாக இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்கு கடிதம் எழுதியும் பதில் வரவில்லை. தற்போது அந்த புகாரை ஆம்புட்ஸ்மேன் பார்வைக்கு கொண்டு செல்லவா அல்லது நுகர்வோர் மன்றத்துக்கு கொண்டு செல்லவா? கோயம்புத்தூர்லேருந்து செல்வராஜ் கேட்டிருக்காரு. சரி, நீங்கள் நுகர்வோருக்கெல்லாம் வந்து கன்சியூமர் கோர்ட்லாம் போக வேண்டாம். ஆம்புட்ஸ்மேன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸுக்காக இருக்கக்கூடிய ஒரு இன்டர்மீடியரி. அவங்க வந்து ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா நமக்காக தான் வந்து பாலிசி ஹோல்டருக்காக தான் வந்து ஃபேவரபிளாக பேசுவாங்க. ஓகேங்களா? அதாவது மோர் ஆஃப் த இன்க்ளைன் டு பாலிசி ஹோல்டர். ஆனால் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். இப்போ அதாவது என்னென்னா இன்சூரன்ஸ் பாலிசியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து அதெல்லாம் வந்து மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ்னு எடுத்துக்கலாமே. டேர்ம் இன்சூரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொஷினர்ஸில் வந்து பார்த்தோன்னா உங்கள் ஃபாதர் மதர் உயிரோடு இருக்காங்களா இல்லையா, இறந்து போயிட்டாங்கன்னா காஸ் ஆஃப் டெத் நேச்சரில் இல்லை என்ன இது இப்போ வந்து கேன்சரில் இறந்துருக்காங்க ஏதோ ஒன்று இருந்ததுன்னா, இப்போ கேன்சரில் இறந்தால் there is a probability you will also get cancer. அதனால் உங்களுக்கு பாலிசி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டான். ஆனால் கேன்சரில் இருந்ததுன்னா அதுக்கு வந்து வில் கன்சிடர் பாக்கி எல்லா பேராமீட்டரும் பார்த்துட்டு இவருக்கு வரதுக்கான சான்சஸ் என்ன பெருசாக இல்லை அப்படின்னதுன்னா ஸ்டில் தே வில் கிவ். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்மோக் பண்ணுவீங்களா ட்ரிங்க் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருப்பான். இப்போ வந்து பார்த்தோன்னு வச்சுங்களேன், அதாவது நிறைய பேர் வந்து ஸ்மோக் பண்ணுறது வீட்டில் தெரியாது, அப்பா அம்மாவுக்கு தெரியாது. கரெக்டுங்களா? ஆமாம். இப்போ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, சப்போஸ் த பர்சன் இஸ் அ பேச்சுலர், வீட்டிலேருந்து தான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர்றாரு, வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன். அப்போ அவர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கும்போது அந்த பாலிசி வந்து வீட்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. கரெக்டுங்களா? ஆமாம். இப்போ வரும்போது அவங்க அப்பாவோ அம்மாவோ அந்த பாலிசி எடுத்து பார்க்குறாங்க. ஆப்வியஸ்லி ஏதோ ஒரு பாலிசி இருக்குன்னதுன்னா ஓல்டு பீப்புள் என்ன இதுன்னு அவங்க பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ பார்க்கும்போது நீங்கள் அந்த இதெல்லாம் ஃபில் பண்ணதெல்லாம் இருக்கும். அதில் வந்து ஸ்மோக்கர், செயின் ஸ்மோக்கர்னு போட்டிருக்கீங்க. அது கேட்டாலே அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். ஸோ இப்போ அதனால என்ன பண்ணலான்னா சில பேர் வந்து ஐயோ இது தெரிஞ்சதுன்னா ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்மோக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போடுறாருன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த நிக்கோட்டின் டெஸ்ட் எல்லாம் வந்து எடுப்பாங்க அவங்க. சப்போஸ் அதுலேயுமே வந்து கண்டுபிடிக்க முடியல, சரி ஓகே, சில கேஸில் வந்து முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் அவர் வந்து பாலிசி எடுத்து ஒரு 2 இயர்ஸில் இறந்து போயிட்டார். இறந்து போனவொன்னே என்னென்னா எப்போதுமே இன்சூரன்ஸில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் இம்மிடியேட்டாக அதாவது 1 or 2 years ஆர் இம்மிடியேட்டாக இறந்து போனீங்கன்னா தட்ஸ் கால்டு ஏர்லி கிளைம். அந்த ஏர்லி கிளைம் அப்படின்னு சொன்னதாக இருந்தால் எப்போதுமே அதை வந்து ஒரு சஸ்பீஷியஸாக தான் பார்ப்பாங்க. ஓகே. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் இப்போ தான் ஒரு நியூலி மேரிட் 1 yearல பையனோ பொண்ணோ இறந்துட்டா ஏதோ சம் ப்ராப்ளம் தான் போல் இருக்கு, நிஜமாவே செத்தா கூட அப்படிதான் பார்ப்பாங்க. அதே மாதிரி இப்போ இவர் வந்து எடுத்திருக்காரு, எடுத்த 1 yearல 2 yearsல இறந்து போயிட்டாங்கன்னா ஏன்னா ஒரு 30-35 வயசு ஆள் வந்து இறக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. அப்படிங்கும்போது சஸ்பிஷியஸாக பார்ப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு இறந்து போன அந்த விஷயத்தில் அங்கே பக்கத்தில் உள்ளதெல்லாம் கேட்பாங்க. அங்கே சொல்லிட்டு என்னப்பா அவர் என்ன இதுன்னா, ஆமாங்க அவர் எப்போ பார்த்தாலும் அந்த முக்கத்தில் உள்ள கடையில் உட்காந்து பார்த்தாலும் தம் அடிச்சு தான் இருப்பாரு, அங்கே உள்ளவங்க பக்கத்தில் உள்ளவங்க சொல்லிடுவாங்க இல்லையா. அப்போ போய் அங்கே கேட்டானா ஆமாம் இங்கே எங்கள் கடையில் தான் வரேன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்குது. அப்போ நீங்கள் வந்து பொய் சொல்லியிருக்கீங்க. ஓகே. நீங்கள் பொய் சொன்னீங்கன்னா அவங்க எப்படி கொடுப்பாங்க? கரெக்டாக. ஸோ கிளைம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, அதில் என்ன சொல்லியிருக்கீங்க, நான் பிஇ படிச்சிருக்கேன் அல்லது பிகாம் படிச்சிருக்கேன், எம்காம் படிச்சிருக்கேன், டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் ஐ டிக்ளேர் தட் எவ்ரிதிங் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்குறீங்க. ஆனால் நீங்கள் ஃபோர்ஜரியாக வாங்கியிருக்கீங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா நான் உங்களை வந்து வெளியில் கரெக்டாக இல்லையா? ஸோ எந்த இடத்துல, ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் ரொம்ப புத்திசாலியாக இருக்கீங்கன்னா நான் டிசைட் பண்ணலாம் பரவாயில்ல அப்படின்னு வச்சுக்கிறதா வச்சுக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி வந்து தே வில் சே நோ. இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இது பண்ணுவோம். பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இவங்க கரெக்டான இன்ஃபர்மேஷனே கொடுத்துருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து சப்போஸ் மிஸ்இன்டர்பிரேட் பண்ணி அல்லது சில இன்ஃபர்மேஷனை வந்து அந்த சமயத்தில் போகலை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஓம்பட்ஸ்மேன் வந்து நமக்காக ஃபைட் பண்ணுவான். ஏன்னா இண்டிவிஜுவல் இறந்து போயிட்டாருன்னா அவருக்கு அந்த 50 லட்ச ரூபா இறந்து போனவருக்கு பெரிய மணி. கரெக்ட். ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அவங்க வந்து இந்த மாதிரி 50 lakhs 1 crore லெஃப்ட் ரைட் சென்டர்னு செட்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அது பெரிய மணி கிடையாது. கரெக்டா? கரெக்ட். அப்படின்னு இருக்கும்போது இவங்க மோஸ்ட்லி தே வில் ஃபேவர் இது. பட் அதே சமயத்தில் நீங்கள் நிறைய விஷயத்த மறைச்சிருக்கீங்க அப்படின்றதுனா அது நமக்கு கிடைக்காது. எங்களது 8 வயது மகனுக்கு ஆட்டிசம்,
இதற்கான சிகிச்சை செலவுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸில் கிளைம் செய்யலாமா? எனக்கு இன்னொரு கேள்வியும் வருது சார். இப்போ வெண்குஷ்டம் ஆகட்டும் சரி, இப்போ கேன்சர் ஆகட்டும் சரி, இந்த மாதிரி ஆர்டிசம் ஆகட்டும் சரி, இது வந்து நீண்ட கால பிரச்சனைன்னு நம்ம சொல்லலாம்ல சார். ஸோ இப்போ நம்ம மருத்துவ காப்பீடு எடுக்கும்போது இப்போ ஒரு ஜுரமோ ஒரு 7 நாள் 8 நாள் 10 நாள் தங்கி அதை குணப்படுத்தக்கூடிய விஷயமாக இருந்துச்சுன்னா அதுக்கு கிளைம் கிடைக்கும். இப்போ நீண்ட கால பிரச்சனைகளுக்கும் கிளைம் உண்டா? அப்படி கிளைம் செய்ய முடியுமா? இல்லை, அதுதான் சொல்லேன். இப்போ நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்க. அதாவது ஏன் நீங்கள் வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க? உங்களுக்கு வந்து அதாவது இன்சூரன்ஸ் பாலிசியோடைய ப்ரீமியம் 10,000 ரூபாய். ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆனதுன்னா வருஷம் 1 லட்ச ரூபா கிளைம் பண்ணுவீங்க அப்படின்னா யாராவது 10,000 ரூபா வாங்கிட்டு 1 லட்ச ரூபா கொடுக்க மாட்டாங்க. யாரும் கொடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்சூரன்ஸ் இஸ் நத்திங் பட் ப்ராபபிலிட்டி. ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதான்னு தெரியல அப்படின்னா எவ்ரிபடி வில் டேக் அ சான்ஸ். அப்பதான் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கொடுப்பாங்க. இந்த விஷயம் வந்து கண்டிப்பா நடக்கும் அப்படின்னா அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. இன்சூரன்ஸ் பாலிசி இஷ்யூ பண்றதே மறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்சூரன்ஸ் இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டயபெட்டிக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கவே மாட்டாங்க. ஓகே. ஸோ நீங்க அப்படி பாத்தீங்கன்னா ஏன்னா டயபெட்டிக் வந்து இட் லீட்ஸ் டு மெனி அதர் டிசீஸ். அதனால டயபெட்டிக்னா ஸ்ட்ரைட்டாவே இல்லைன்றோம். ஓகே, புரியுதுங்களா? அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டிசம் எல்லாம் பெருசு. டயபெட்டிக்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிறாங்க. அவ்வளவு பேர் டயபெட்டிக் இருக்காங்க. ஆனால் டயபெட்டிக்னா மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க. கரெக்டாக. அதனால இந்த ஆர்டிசம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஏன்னா அது வந்து என்ன வயசில் சப்போஸ் அந்த குழந்தைக்கு வந்து இப்போ முன்னாடி வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார்ல 34 வயசு ஒரு குழந்தைக்கு 4 வயசு தான் இருக்குன்னா அப்போ அவர் எடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு தான் வந்து அந்த குழந்தைக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ எனி பாலிசி அந்த டைம் ஆஃப் டேக்கிங் வந்து அந்த ஒரு டிசீஸோ இதுவோ இருக்கக்கூடாது. ஓகே சார். அதுக்கப்புறமா இருந்ததுன்னா அந்த என்ன கவர் இருக்கோ அது வந்து ரெகுலராக கொடுத்துட்டே இருக்கும். சூப்பர் சார். மகேந்திரன் காரைக்குடியிலிருந்து கேட்டிருக்காரு சார், பாம்பு கடி நாய்க்கடி காயங்களுக்கான சிகிச்சைகளுக்கும் மருத்துவ காப்பீட்டில் கிளைம் செய்யலாமா? இதில் ஏதேனும் விதிமுறை சிக்கல் உண்டா? பாம்பு கடி இந்த மாதிரி உள்ளது எனக்கு தெரிஞ்ச அதுக்கும் நீங்கள் வந்து சிகிச்சை பண்ணலாம். ஏன்னா இது வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம். நான் சொன்னேன் இல்லையா, இன்சூரன்ஸுங்கிறது வந்து இந்த டைம் ஆஃப் டேக்கிங் பாலிசி நமக்கு அந்த ஒரு விஷயம் இல்லை. நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம், அதனால ஒரு பாம்பு கடிச்சிருச்சு, அதனால நமக்கு வந்து நம்ம ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிட்டோம். அதுக்கு வந்து ஒரு 4 நாள் 5 நாள் இருந்தால் தான் நம்ம வந்து அந்த சிகிச்சை பண்ணால் தான் உயிர் எடுக்க முடியும் அப்படின்னதுன்னா ஆப்வியஸ்லி தட் வில் பி கவர்ட். ஓகே. நான் 30 லட்சம் மதிப்புள்ள கார் ஒன்றை வாங்க விரும்புகிறேன். கார் டீலர்கள் சொல்லும் நிறுவனத்தில் தான் நான் கார் இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டுமா? கோயம்புத்தூர்லேருந்து கிஷோர் கேட்டிருக்காரு. நீங்கள் அங்கே தான் எடுக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது. ஓகேங்களா? இப்போ நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் இயர் அந்த ஒரு பாலிசி எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் இயரில் நிறைய 4 சர்வீஸ் ஃப்ரீ, இது ஃப்ரீ அது ஃப்ரீன்னு அந்த மாதிரி சிலதெல்லாம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் ரொம்ப வந்து அதை இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு இன்சூரன்ஸ் அட்வைசர், ஓகேங்களா? அப்படின்னு இருக்கும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு இன்சூரன்ஸ் எனக்கு வேண்டாங்க, இன்சூரன்ஸ் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா அவங்க வந்து ஓகேன்னு சொல்லிவிடுவாங்க. ஆனால் பட் ஜென்ரலாக அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் கண்டிப்பாக எடுத்தால் தான் கார் கொடுப்பாங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா அது நம்மளுடைய விருப்பம் தான். சரி, இப்போது அதே தான் ஹவுசிங் லோனுக்கு போய் பேங்க்கில் லோன் கேட்கும்போது அங்கே வந்து ஒரு விஷயம் நடக்கும் இல்லையா, இந்த லோனுக்கு இந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு ஹோம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இன்சூரன்ஸை அவங்க தலையில் கட்ட பார்க்குறாங்க. ஸோ அது வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அது எடுத்தால் தான் நாங்கள் ஹோம் லோன் கொடுக்குறோங்கிற மாதிரியான டாக்லாம் போகுது. அப்போது அது அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹெல்த் அதாவது கார் இன்சூரன்ஸை பொறுத்தவரையும் நமக்கு நிறைய இன்னைக்கு வந்து இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த காம்படிஷன். இன்னைக்கு இந்த கார் டீலர் இந்த மாதிரி சொன்னான்னா அது 30 லட்ச ரூபா கார்னா இட்ஸ் a lot of money. கண்டிப்பாக. ஏன்னா இந்த இன்சூரன்ஸில் வரக்கூடிய ப்ரீமியம் வந்து நத்திங் கம்பேர்ட் டு செல்லிங் அ கார். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவ்வளோ ப்ரெஷர் இருக்காது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஹவுசிங் லோன் போகும்போது ஹவுசிங் லோனுக்கும் காம்படிஷன் இருக்குது. ஆனால் உங்களுடைய பேப்பர்ஸ் சரியில்லை, ஒரு இது எல்லாம் சரியா இல்லை அப்படின்னு இருந்ததுன்னா அப்போ வந்து அவன் டாமினேட் பண்ணுவான். அதர்வைஸ் வந்து ஹவுசிங் லோனில் இருந்தால் கூட இங்கே பாருப்பா எனக்கு அது வேண்டாம், ஹோம் லோன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறதுனா கண்டிப்பாக சொல்லலாம். நீங்கள் எந்த இடத்துல ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் வந்து கொடுத்தே ஆகணும். இப்போ லாக்கர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து நீங்கள் மாட்டிப்பீங்க. பேங்க் லாக்கர் வந்து இன்னைக்கு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். சரி, அது குதிரை கொம்புன்னே சொல்லலாம்.
பேங்க் லாக்கரில் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ கூட நான் ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், பேங்க் லாக்கரில் கண்டிப்பாக இங்கே சார் ஒரு லாக்கர் இருக்குது, அது வேணும்னா ஒன்றா இன்சூரன்ஸ் இது போடணும், அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் ஏதாவது ஒரு ஃபண்டில் ஒரு 1 year 2 years அது வச்சுருக்கணும். இந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அதை பொறுத்தவரையும் பார்த்தா வெளியில் ஒன்றும் தெரியாது. நீங்கள் இந்த லாக்கர் இல்லைன்னா, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் லாக்கர் வெளியில் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது அப்படின்ட்டு. அதனால இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச வரையும் லாக்கருக்கு தான் இந்த ஃபோர்ஸ் இருக்குது. பட் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கோ இதுக்கோ அது கார் இன்சூரன்ஸுக்கோ ஹோமுக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது. சரி சார். சரி, இப்போ நான் ஹோம் இன்சூரன்ஸ் எடுக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஆல்ரெடி டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன்னா இதை கணக்கு காட்ட முடியுமா? என்கிட்ட ஆல்ரெடி டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்குப்பா, எனக்கு இந்த இன்சூரன்ஸ் வேண்டாம், அது நீங்கள் சொல்லலாம். இப்போ என்னென்னா அதாவது ஹோம் லோன் இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, அதுவுமே டேர்ம் இன்சூரன்ஸ் தான். ஓகே, புரியுதுங்களா? இப்போ வந்து நார்மல் டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய 60 வயசு வரையும் 65 70 80ன்னு இவ்வளோ வருஷம் வரையும் நம்ம எடுத்துக்கலாம் நார்மல் டேர்ம் இன்சூரன்ஸ். ஹோம் லோனை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா என்னென்னா, எத்தனை வருஷம் நம்ம லோன் எடுக்கிறோம், 15 வருஷமா 20 வருஷமா 10 வருஷமா இல்லை 30 வருஷமா, அந்த பீரியட் வரையும் தான் கவர் ஆகுது. அதுவுமே வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் தான். அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னதுன்னா, அந்த நார்மல் டேர்ம் இன்சூரன்ஸில் எப்போ நீங்கள் இறந்து போனாலும் யூ வில் கெட் த ஃபிக்ஸட் அமௌண்ட். கரெக்டாக 1 கோடி எடுத்திருக்கேன் நான், 30 வயசு ஆள், 35 வயசில் இறந்தாலும் 1 கோடி, 60 வயசு வரையும் பாலிசின்னு வச்சுக்கலாம், 35 எடுத்தாலும் 1 கோடி, 40 இறந்தாலும் 1 கோடி, 60 இருந்தாலும் எனக்கு 1 கோடி. ஆனால் நீங்கள் வந்து ஹோம் இன்சூரன்ஸ்னு வச்சுங்களேன், ஹோம் இன்சூரன்ஸில் எவ்வளவு 50 லட்ச ரூபா லோன் எடுத்திருக்கீங்க. ஓகே, இப்போ 10 வருஷம் நீங்கள் லோன் கட்டிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ அதோடைய வேல்யூ வந்து அந்த 50 லட்சங்கிறது ஒரு 25 லட்சமோ அல்லது ஒரு 30 லட்சமோ இருக்குன்னு வச்சுங்களேன். 30 லட்சம் இருக்குன்னா அப்போ நீங்கள் இறந்து போனீங்கன்னா அந்த எவ்வளோ பெண்டிங்கோ அதுதான் கொடுக்கணும். கரெக்ட். அதனால வந்து பார்த்தோன்னா அதோடைய ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுவும் இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி எடுத்துட்டு கடன்னு ஒரு 4-5 வருஷத்துலேயே நீங்கள் கட்டி முடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அப்போ நீங்கள் யூ ஆர் லூசிங். கரெக்ட். ஏன்னா அந்த பீரியட் வந்து 20 வருஷத்துக்கு நீங்கள் அதுக்கான வேல்யூவை கால்குலேட் பண்ணி நீங்கள் ஃபாஸ்ட்டாக கட்டி முடிச்சிட்டிங்கன்னா அது வந்து வேஸ்ட்டு. ஸோ என்னை பொறுத்தவரையும் என்னென்னா, ஹவுசிங் லோன் அதாவது ஹோம் லோன்னு தனியாக எடுக்கிறத விட நார்மல் டேர்ம் அதுவே வச்சிருக்கிறது பெட்டர். அது வந்து மஸ்ட் கிடையாது என்னை பொறுத்தவரை. சூப்பர் சார். 10 கேள்வின்னு சொன்னேன், நிறைய துணை கேள்விகள் கேட்டேன், தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ. மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் ஃபினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.